Hello dear super moms, welcome back to our channel Mom and Sijo. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து லைக் எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. மேபி எல்கேஜியாக இருந்தால் எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் யூகேஜி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க, தமிழ் உயிர் எழுத்துக்கள் எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து குட்டீஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் குழந்தை வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை, பழகலை, இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி சிஜோ எழுதுகிற மாதிரி அவங்க எழுத மாட்டேங்கிறாங்க, உட்காந்து எழுத மாட்டேங்கிறாங்க, எழுதுறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நான் இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ், சிஜோக்கு நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி சிஜோ எழுதுகிற மாதிரி உங்களோட குட்டீஸும் வந்து சீக்கிரமாகவே அழகாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எழுதுறதுக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெவர் எவர் ப்ரெஷர் யுவர் டாட்லர் ஆர் குட்டி டு ரைட். அதாவது எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால் நம்ம வந்து அதில் வந்து எந்த ஒரு ப்ரெஷர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காம அவங்க விளையாடி முடிச்சுட்டு சும்மா அப்படியே இருக்கும்போது நாம் வந்து எழுதுங்க அப்படின்ற விஷயத்த வந்து, அதாவது எழுதுங்கன்னு சொல்லாமல் நம்ம இன்றைக்கி ஆல்ஃபபெட்ஸ் பார்க்கலாமா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாட்டு போக்கில் வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எழுதுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரவங்க. அடுத்தது இப்போது நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு ரொம்ப ஃபார்மலாக எழுதணும் அப்படின்னு கிடையாது. இன்கேஸ் உங்கள் குழந்தை எல்கேஜியில் படிக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் அப் வித் ட்ரேசிங் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். மேபி டாட்டட் லைன்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். யூகேஜியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் ஸ்லாண்டிங் லைன், கர்வ் லைன்ஸ், இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டிங் லைன்ஸ், கர்வ் லைன்ஸ், ப்ரீ ரைட்டிங் டெக்னிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் லைக் அவங்களுக்கு வந்து இப்போது நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் எழுத சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ரிசியேஷன், லைக் ஒரு கிளாப், அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீங்கள் வந்து எழுத சொல்லுங்கள், மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மேபி இஃப் பாசிபிள் ஸ்டார்ஸ், குட் அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா கிளாப், அப்ளாஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிடணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், பட் தென் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோப் கிடைக்கும், லைக் நம்மளாலையும் எழுத முடியுது அப்படின்ற ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி நோக்கி நம்ம வந்து குழந்தைங்கள கொண்டு போகிறதுக்கான ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க இது. இந்த ஒரு 3 சின்ன சின்ன டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் தெரியாமலே இதை ஃபாலோ பண்ணலாம், ஒரு ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். இன்னுமே வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். மேபி இட் கேன் ஆல்சோ பி அ ஸ்டார்ட் அப் ஃபார் யர் டாட்லர்ஸ் டு ரைட். அண்ட் அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே அவங்களே எழுதுறதுக்கான ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் மெத்தடாக கூட இருக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.